ஓசூர் அருகே ஸ்ரீ தர்மராஜா திருக்கோயில் 387வது ஆண்டு தேர் திருவிழா. முரம் மற்றும் துடைப்பத்தால் அடிவாங்கி பக்தர்கள் வினோத வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த டி. கொத்தப்பள்ளி தர்மராஜ சுவாமி கோவில் தேர் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. 27 கிராம மக்கள் ஒன்றிணைந்து கொண்டாடிய இந்த விழாவில் பூசாரி கையால் முரம் மற்றும் துடைப்பத்தால் அடிவாங்கி பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்திய வினோத நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. ஓசூர் அருகே உள்ள டி. கொத்தப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜ சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு ஆண்டுதோறும் தேர் திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இம்மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. நாள்தோறும் திரௌபதி அம்மனுக்கும் தர்மராஜருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்று வந்தன. ஓசாபுரம், கூட்டூர் உள்ளிட்ட சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 27 கிராம மக்கள் இந்த விழாவினை ஒருங்கிணைந்து நடத்தி வருகின்றனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான 387வது ஆண்டு திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் உற்சவர் தர்மராஜ சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர முழக்கமிட்டபடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேவை இழுத்தனர். கிராமத்தில் முக்கிய வீதிகள் வழியாக தேர் வலம் வந்தபோது வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் உடைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இத்திருவிழாவின் மிகவும் சிறப்பம்சமாக கருதப்படுவது துடைப்பம் மற்றும் முரம் கொண்டு நடத்தப்படும் ஆசி வழங்கும் நிகழ்வு ஆகும். இக்கோவிலின் பூசாரி கடந்த 10 நாட்களாக உணவின்றி கடுமையான விரதமிருந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்து வந்தார். விழாவின் நிறைவில் பூசாரி மீது தர்மராஜ சுவாமி இறங்கி வந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம். அப்போது ஆவேசத்துடன் வரும் பூசாரி வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் மீது கையில் வைத்துள்ள துடைப்பம் மற்றும் முரத்தால் அடித்து ஆசி வழங்கினார். இதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏராளமான பக்தர்கள் பூசாரியிடம் அடிவாங்கி தங்களது இந்த வினோத வழிபாட்டிற்கு பின்னால் ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு அடிவாங்குவதன் மூலம் திருமணத் தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தீராத கடன் பிரச்சனைகள் தீரும், பில்லி சூனியம், பேய் பிசாசு மற்றும் தீய சக்திகள் விலகி குடும்பத்தில் அமைதி நிலவும் என பக்தர்கள் நம்பிக்கையுடன் வழிபாடுகள் நடத்துகின்றனர். இந்த வினோத வழிபாட்டை காணவும் பங்கேற்கவும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகாவிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் டி. கொத்தப்பள்ளி கிராமத்தில் குவிந்தனர். விழாவையொட்டி அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.